ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடி கமலி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அசோகா அல்வா. அசோகா அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். ஒரு கடாயில் பாசிப்பருப்பை சேர்த்துக்கிட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்த பாசிப்பருப்பு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக விடணும். வெந்த பாசிப்பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கணும். அரை கப் பாசிப்பருப்புக்கு அரை கப் நெய் எடுத்துக்கணும். அதே கடாயில் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். நெய் சூடானதும் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். முந்திரி நல்லா கலர் மாறினதும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். முந்திரி வறுத்த அதே நெய்யில் 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கணும். கோதுமை மாவு நல்லா வறுபட்டதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பச்சை பயிரையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கணும். பாசிப்பருப்பை நல்லா கலந்து விட்டதும் அல்வாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தித்திப்பு நிறைய வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தோன்னே அதையும் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சோன்னே 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். மூணு டீஸ்பூன் நெய் ஊற்றி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேசரி பவுடர் சேர்த்துக்கணும். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்ததும் அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம 4 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். அல்வாவில் நெய் நல்லா அப்சர்வ் ஆனோன்னே அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டோன்னே அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். மிச்சம் இருக்கிற எல்லா நெய்யும் சேர்த்துக்கணும். நெய் நல்லா அப்சர்வ் ஆனோன்னே அல்வா கடாயில் ஒட்டாமல் வரணும். இதுதான் அல்வாவுடைய கரெக்டான பதம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான அசோகா அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுடி கமலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.